ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் கொடி அவரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில், கடுகு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தாளிச்சிக்கலாம். அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ண அவரைக்காய் இதோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ துருவி வச்சதை போட்டு கிளறினீங்கன்னா அவரைக்காய் பொரியல் ரெடி. அடுத்தது நம்ம வாழைக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு வாழைக்காய் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் ஆயில், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோடு சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு நல்லா உரல்ல இது மாதிரி தட்டி போட்டுக்கலாம். தட்டி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கிட்டு கட் பண்ண வாழைக்காவை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். அதையும் இதோடு சேர்த்து நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாத மூடி போட்டு இதிலே கொஞ்சம் நேரம் வேக விடலாம் எண்ணெயிலே. ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நம்ம கிளறிட்டு வேக விட்டிங்கன்னா சுவையான வாழைக்காய் தொக்கு ரெடி. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ மறுபடியும் மூடி போட்டு இந்த தண்டி சுண்டுற அளவுக்கு நம்ம வேக விடலாம். இப்போ தண்ணி நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள், நல்லா ட்ரையாக ஆகிடுச்சு. இப்போ சுவையான வாழைக்காய் தொக்கு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.